சத்தத்தோடு ஆராதிப்போம். நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்கச் செய்யும். துதியின் சத்தம் அலங்கத்தை அதிர பண்ணும். துதியின் சத்தம் அற்புதம் நடக்கச் செய்யும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்துருவின் சதி முறிக்கும். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும். துதியின் சத்தம் சத்துருவின் சதி முறிக்கும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். இப்பொழுது எங்கள் தந்தை பாஸ்டர் பி. பைசோன் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கேட்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களின் நித்திய ஜீவனுக்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் தானியேலின் புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வேதவசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி இந்த வேதவசனத்தில் தேவனாகிய கர்த்தர் இந்த தானியேலுக்கு அவர் இந்த வார்த்தைகளை விதமாக சொல்கிறார். இந்த கடைசி காலங்களிலே நடைபெறுகிறதான பல காரியங்களை கர்த்தர் அந்த காலத்திலேயே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும், என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும், ராஜ்யங்கள் எப்படி காணப்படும் என்பதை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் தானியேலுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவ்விதமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது அந்த வார்த்தையில் அவர் சொல்கிறார், யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் என்று சொல்கிறார். பாருங்கள், இதுவரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்த அத்தனை ஜனங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்களால் கண்டிராத, கேள்விப்பட்டிராத அப்படிப்பட்ட பயங்கரமான ஆபத்து காலம் வரும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். பாருங்கள், அதே போல தான் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிராத முழு உலகத்திற்கும் வருகிறதான இந்த ஆபத்து காலம்தான் இந்த நாட்களிலே வந்து கொண்டு இருக்கிறது. தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் பயங்கரமான கொள்ளை நோய்கள் இந்த நாட்களிலே பெருகி
திரளான ஜனங்களை இந்த நாட்களில் வாரி கொண்டு போகிறது. பாருங்கள், இந்த ஆபத்துகள், இப்படிப்பட்டதான இந்த கொள்ளை நோய்கள், இவ்வளவு தீங்கான காரியங்கள் இதோடு இது நின்று போகிறதில்லை. இனி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்து பரிசுத்தவான்கள் பூமியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அதன் பிற்பாடும் 7 வருஷங்கள் இந்த பூமியில் அந்திகிறிஸ்துவினுடைய அவனுடைய ஆளுகை நடந்து முடிகிறது வரைக்கும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக தம்முடைய பரிசுத்தவான்களை இந்த பூமியில் அழைத்து வந்து அவர் இந்த பூமியில் 1000 வருஷம் ஆளுகையை தொடங்கிறது வரைக்கும் இனி இந்த உலகம் முழுவதுமே மனுஷர்கள் இதுவரைக்கும் கண்டிராத, கேள்விப்பட்டிராத பயங்கரமான ஆபத்துகள் தான் நடக்குமா? ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஆபத்தின் மத்தியில் இங்கே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற காலத்தில் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். தானியேலை பார்த்து சொல்கிறார், புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஜனம் என்று சொல்லும்போது தேவ ஜனம். தானியேல் ஒரு தெய்வ மனுஷன். அதே போல் உன்னுடைய ஜனங்கள் புஸ்தகத்தில் யார் யாருடைய பேரெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறதோ அவ்விதமாய் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிற ஜனங்களெல்லாம் அந்த நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள். அப்படியானால் இனி சம்பவிக்க போகிற அந்த பயங்கரமான ஆபத்து காலத்தில் கர்த்தர் அவர்களை விடுவிப்பார் என்று சொல்லி இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், அப்படியானால் அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்தாக வேண்டியது இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கு இந்த பூமியில் இருக்கிறது வரைக்கும் போராட்டங்கள் உண்டு, துன்பம் உண்டு. இந்த உலகத்தில் வருகிற ஆபத்து, மோசங்கள், அநேக விதமான கொள்ளை நோய்கள் பல நேரங்களிலே பரிசுத்தவான்களுடைய சரீரங்களையும் வந்து தாக்குகிறது. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு விடுதலை எப்பொழுது வருகிறது தெரியுமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வருகையில் தான் இந்த பூமியிலிருந்து அவர்களுக்கு ஒரு மீட்பு வரப்போகிறது. அந்த மீட்பு அவர்களுக்கு வந்து பரிசுத்தவான்களை கர்த்தர் ஆகாயத்தில் பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்த்து விட்டால் இனி இந்த பூமியில் வருகிற எந்த ஆபத்திலும் அவர்கள் சிக்கி கொள்வதில்லை. எந்த வியாதியானாலும், கொள்ளை நோயானாலும், எந்த தீமையான காரியமானாலும் இனி அவருடைய வாழ்க்கையில் வருவதில்லை. அதைத்தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். யார்தான் அப்படிப்பட்டதான அந்த பயங்கரமான ஆபத்திலிருந்து விடுவிக்கப்படுவார்களாம்? வேதம் சொல்லுகிறது, புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிறவர்கள் மட்டுமே அவர்கள் அக்காலத்தில் விடுவிக்கப்பட்டு அவர்கள் இயேசுவின் ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்களாம். அப்படியானால் புஸ்தகம் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறதே, புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்க வேண்டுமா? எந்த புஸ்தகம் என்ன எழுதப்பட்டு இருக்க வேண்டும்? புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இராவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் அவருடைய 20வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பரலோகத்தில் கர்த்தர் ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறாராம். அது என்ன புஸ்தகமோ? ஜீவ புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் யாருடைய பேர் எழுதப்படவில்லையோ அவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் அவர்கள் கைவிடப்பட்டு அவர்கள் என்ன செய்வார்களாம்? அக்கினி கடலில் அவர்கள் தள்ளப்படுவார்களாம். அதுதான் நரகம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானால் இந்த புஸ்தகத்தில், இந்த ஜீவ புஸ்தகம் என்கிறதான பரலோகத்தில் தெய்வன் வைத்திருக்கிற அந்த புஸ்தகத்தில் யார் யாருடைய பேரெல்லாம் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார்களோ அவர்களோட மாத்திரமே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் இந்த பூமியிலிருந்து மீட்கப்படுவார்கள். அடுத்து இனிமேல் வரப்போகிற வருகைக்கு பிற்பாடு இன்னும் அதிக பயங்கரமான ஆபத்துகள் வரப்போகிறது. இன்னும் அதிகமான கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், விபத்துகள் வரப்போகிறது. அதிலிருந்தும் அவர்கள் என்ன செய்வார்களா? விடுவிக்கப்பட்டு இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் அவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானால் இந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும். இந்த புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். இதில் பேர் எழுதப்பட்டால் ஒழிய இயேசுவின் வருகையில் நான் பிரவேசிக்க முடியாது. ஆகையினால் இந்த புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்க வேண்டும். சில நேரங்களிலே ஆண்டவர் சிலருடைய பேரை எழுதுகிறார். சிலருடைய பேரை எழுதினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த பேரை கர்த்தர் கிறுக்கியும் போடுகிறார். நம்முடைய பேர் எழுதப்பட்டும் இருக்க வேண்டும்.
எழுதப்பட்ட பேர் கடைசி வரைக்கும் கிறுக்கப்படாமல் இருந்தால்தான், இயேசுவின் வருகை பரியந்தம் அல்லது நம்முடைய ஓட்டம் அதற்கு முந்தி முடிகிறதா இருந்தால், அதுவரைக்கும் நம்முடைய பேரும் அது கிறுக்கப்படாமல் இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் நாம் விடுவிக்கப்பட்டு அந்த அக்கினி கடலுக்கும் நாம் தப்பி பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியும். அப்படியானால் யாருடைய பேர் எழுதப்படுகிறது, யாருடைய பேர் கிறுக்கப்படுகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம், அது அதனுடைய 69வது சங்கீதம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோட அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 2 கூட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டத்தினுடைய பேர் எழுதப்பட்டு இருக்கிறது ஏற்கனவே, அவர்களுடைய பேர் என்ன செய்கிறதா? கிறுக்கப்படுகிறது. அவருடைய பேர் அங்கே எழுதப்படாதிருப்பதாக, அது கிறுக்கி போடும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வார்த்தையில் சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆனால் அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீதிமான்களுடைய பேரோட நீர் வைத்திருக்கிற அந்த ஜீவ புஸ்தகத்தில் அவர்களுடைய பேரை கிறுக்கி போடும், ஆனால் நீதிமான்களுடைய பேர் அங்கே எழுதப்படட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தையில் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானா யாருடைய பேர் எழுதப்படுகிறது, யாருடைய பேர் கிறுக்கப்படுகிறது? கிறுக்கப்படுகிறவர்கள் யார்? இங்கே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் அதனுடைய 69ல் நாம் 26, 27 வாசித்தார். தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீ காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே, அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும், அவர்கள் உமது நீதிக்கு வந்தட்டாதிருப்பார்களாக, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பல நேரங்களில் ஆண்டவருடைய அடி சில நேரத்தில் தெய்வ பிள்ளைகளுக்கு வருகிறது. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு மனுஷன் நீதிமானாக அவன் வாழ்ந்தால் அந்த நீதியை விட்டு அவன் சற்று பிசகினாலும் பிசகுகிற நேரத்தில் கர்த்தரே அந்த மனுஷனை அடிக்கிறார். பாருங்கள், அவர் அடிக்கிற நேரத்தில் பல இன்னல்கள், வேதனைகள், துன்பங்கள் வருகிறது. தன்னுடைய வாழ்க்கையில் நீதியை விட்டு விலகினதற்காக அவனை உணர பண்ணுகிறார். அவனுடைய வாழ்க்கையில் மனம் மாறுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நீதியில் சரியாக கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கிறார். இவ்விதமாய் கர்த்தர் நீதிமானை அவனுடைய வாழ்க்கையில் அவனை சீர்படுத்தும்படியாக அடித்து அவனுடைய வழியை செவ்வையாக்குகிற நேரத்தில் அதை பார்த்து ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறார்களா? பரியாசம் பண்ணுகிறாங்க, நீதிமான நிந்திக்கிறாங்க, அவதூறாக என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. இப்படி பேசுகளுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து நீர் கிறுக்கி போடும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஜனம் பாடுபடுகிற நேரத்தில், துன்பத்தை அனுபவிக்கிறதான நேரத்தில் ஒரு நாளும் அவர்களை குறித்து அற்பமாய் பேசாதிருங்க, நிந்தையான வார்த்தைகளை பேசாதிருங்க. அவர்கள் மனம் நோகும்படியாக, துக்கப்படும்படியாக ஒரு வார்த்தை கூட பேசாதுங்க. ஒரு காரியங்களை விரோதமாய் செய்யாதிருங்க. செய்யும் பொழுது உங்களுடைய பேர் எழுதப்பட்ட அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போகும் என்று சொல்கிறார். அவ்விதமாய் கிறுக்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அடிக்கிற நீதிமானுக்காக நீங்கள் ஜெபிங்க. அப்பொழுது உங்களுடைய பேர் என்றைக்கும் இருக்கும். அதே நேரத்தில் யாருடைய பேர் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதா என வாசிக்கிறோம், நீதிமான்கள் பேர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமான்களுடைய பேர் தான் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் நீதிமானாக அவன் பிறக்கிறதில்லை. அவன் பிறக்கும் பொழுது சங்கீதம் 51:5 நாம் வாசித்து பார்த்தால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லுகிறார். அப்படியானா பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் துர்க்குணத்தில் தான் உருவாகுகிறான், பாவத்தில் தான் கற்பந்தரிக்கப்படுகிறான். ஆகையினால் பூமியில் பிறக்கும் பொழுதே அவன் துர்க்குணம் நிறைந்த பாவியாகத்தான் அவன் பிறக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பாவியான மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான் தெரியுமா? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக,
இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பாவம் செய்யாதவர், ஆனால் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் இந்த பூமியில் இறங்கி வந்தார். ஆகையினால் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை தன் சரீரத்தில் அவர் சுமந்து தீர்க்க வேண்டியது இருந்ததுனால அவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. யோவான் ஸ்நானகன் அவன் வனாந்தரத்தில் பிரசங்கித்து யோர்தான் நதியில் அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே வந்தான். இயேசு கிறிஸ்து அந்த வரிசையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவ யோவான் ஸ்நானம் பார்த்தவுடன் தானே தெரிகிறது அவனுடைய ஆவியில் இவர் தெய்வகுமாரன் என்று சொல்லி. உடனே சொல்கிறான், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் எண்ணத்தில் வரலாமா என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுதுதான் இயேசு சொல்கிறார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்று சொன்னார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்து அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதியாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த, அவன் பிறந்த நாள் முதல் அந்த நாள் வரைக்கும் செய்த அந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இயேசுவிடத்தில் வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவன் தண்ணீருக்குள் மூழ்கி அவன் ஞானஸ்நானம் எடுப்பது வேதம் சொல்லுகிறது, அது நீதி என்று சொல்லுகிறது. பாருங்க, அன்று முதல் அந்த நீதி அவன் நிறைவேற்றுகிறதுனால அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பாவி என்று அழைக்கப்பட மாட்டான். இந்த ஞானஸ்நானத்தை மனம் திரும்பி பெறுவதற்கு முன்பதாக அவளுடைய பெயர் வேதமே சொல்லுகிறது பாவிகள், பிசாசின் பிள்ளைகள், துன்மார்க்கர்கள் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த ஞானஸ்நானத்தை மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு இந்த ஞானஸ்நானத்தை எடுத்து அவன் நீதியை நிறைவேற்றிவிட்டால் அந்த மனுஷனுடைய பேர் இந்த பூமியில் நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது, விசுவாசி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது, ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆகையினால அந்த மனுஷன் அவ்விதமாக நீதியை நிறைவேற்றும் பொழுது அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக அந்த நீதியை அவன் நிறைவேற்றுகிறதான அந்த நேரத்தில் அவன் ஞானஸ்தானத்தை தண்ணீருக்குள்ளால் இங்கே மூழ்கி எடுக்கிறான். இங்கே மூழ்கி தண்ணீரிலிருந்து அவன் கரையேறும் பொழுது பரலோகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேரை கர்த்தர் அன்றைக்கு அவர் எழுதுகிறார். ஆகையினால தான் பைபிளில் வாசிக்கிறோம், மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதா. பாருங்க, பாவி பூலோகத்தில் தான் மனம் திரும்பி அவன் பாவ மன்னிப்புக்காக அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறான், நீதியை நிறைவேற்றுகிறான். இதனால் பரலோகத்தில் எப்படி சந்தோஷம் உண்டாகும்? பரலோகத்தில் ஆண்டுடைய கரத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுகிற நேரத்தில் தூதர்கள் யாவரும் நின்று ஆர்ப்பரிப்பாங்க. இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி அவனை பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தி இருக்குன்னு சொல்லி தூதர்கள் யாவரும் ஆர்ப்பரிப்பாங்க. அப்போ பரலோகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படித்தான் ஒரு மனுஷனுடைய பெயர் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்களுக்காக அவன் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது மனம் மாறி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்தில் அவன் பெயர் எழுதப்படுகிறது. அன்று முதல் அவன் நீதிமானாக அவன் மாறுகிறான். இரண்டாவதாக, ஒரு மனுஷனுடைய பெயர் எப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 3வது வேதவசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபையில் சில தேவ பிள்ளைகளை குறித்து அந்த பேரை அவர் குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறார். இவர்கள் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார். பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் பவுலை அழைத்து பிலிப்பு பட்டணத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பின வேளையில்
அந்த சுவிசேஷத்தை பவுல் அந்த பிலிப்பு பட்டணத்திற்கு அறிவிக்கும் பொழுது அந்த சுவிசேஷத்தை அவரை அறிவிப்பதற்கு இதில் பேர் சொல்லப்பட்டிருக்கிற சிலர் என்ன செய்திருக்கிறாங்க, மிகவும் உதவியாக இருந்தார்களாம். அந்த சுவிசேஷத்திற்காக பவுலோடு கூட தோள் கொடுத்திருக்கிறார்கள், பிரயாசப்பட்டு இருக்கிறார்கள். என்னென்ன உதவி அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக என்னென்ன உதவியெல்லாம் தேவைப்பட்டதோ அத்தனை உதவிகளையும் அவர்கள் அந்த பவுலுக்கு செய்து அந்த சுவிசேஷம் நிறைவேறுவதற்காக பிரயாசப்பட்டார்களாம். பாருங்க, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு தெய்வ ஊழியக்காரனுடைய ஊழிய பாதையில் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக யார் உடன் நின்று பிரயாசப்பட்டு தோள் கொடுத்தார்களோ அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்க வேண்டுமா? இங்கே வெறுமையாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, அடுத்து உங்களுடைய பெயர் கிறுக்கப்படாமல் ஜீவ புஸ்தகத்தில் எப்போதும் இருக்க வேண்டுமானா நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பி இருக்கிற அந்த ஊழியக்காரர்களோடு கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த ஊழியத்தில் உடனிருந்து நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அந்த ஊழியம் நிறைவேறும்படியாக, க்ஷணங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ஆண்டுடைய சுவிசேஷம் விடுதலையாக அறிவிக்கப்படும்படியாக என்னென்ன உதவியெல்லாம் ஊழியக்காரருக்கு தேவைப்படுகிறதோ அந்த உதவியெல்லாம் நீங்கள் செய்து அவர்களோடு கூட அவர்களுக்கு நீங்கள் தோள் கொடுத்து நீங்கள் நின்றால் கர்த்தர் என்ன செய்வார், உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினவர் கடைசி வரைக்கும் கிறுக்காமல் அதை காத்து கொள்ளுவார். பாருங்கள், ஊழியத்தில் தோள் கொடுத்தவர்களை கர்த்தர் கைவிட்டதே இல்லை. ஒரு விசை மோசே அவன் போய் மலையின் மேல் ஏறி நின்றான். அங்கே யோசுவா அமலேக்குடு கூட அவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தான். மோசே தன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை நீட்டி கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அமலேக்கரை முறியடித்தார்கள். அவன் கை தளர்கிற நேரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை அமலேக்கியர்கள் முறியடித்தார்களாம். ஆகையினால உடன் இருந்ததான அந்த ஆரோனும் ஊரும் 2 பேரும் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு போட்டதில் மோசையை உட்கார வைத்து இந்த மோசையினுடைய கரத்தில் இருக்கிற கோலையினுடைய கரத்தை நினைச்சதார்களாம். அவர் 2 பேரும் தோள் கொடுத்து தாங்கினார்களாம். அசந்து போகக்கூடாது, இந்த கை தளர்ந்து போகக்கூடாது, தேவனுடைய ஜனங்கள் எப்படியாயிலும் ஜெயமெடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தாங்கினார்களாம். பாருங்க, அவ்விதமாய் அந்த மோசையினுடைய கரத்தை தாங்கினவர்களை கர்த்தர் கைவிடலை. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், அப்படிப்பட்ட அந்த மோசையினுடைய அந்த கரத்தை தாங்கி நின்றதான அந்த ஆரோனைத்தான் கர்த்தர் என்ன செய்தார், முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆசாரிய பணியை செய்கிற ஆசாரியனாக அவனையும் அவனுடைய சந்ததியும் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அதே போல கர்த்தர் தாம் வாசம் பண்ணுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறதான அந்த நேரத்தில் பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஊரினுடைய குமாரனாகிய பெசலேலை கர்த்தர் அதற்காக தெரிந்தெடுத்தாராம். பாருங்க, 2 பேருடைய சந்ததிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் வந்தது. ஆவிக்குரிய சந்ததிகளாக, ஆண்டோருடைய பணிகளை செய்கிற சந்ததிகளாக அவர்கள் மாற்றப்பட்டாங்க. காரணம், அவருடைய பிதாக்கள் என்ன செய்தாங்க, அந்த ஊழியக்காரனுடைய கரத்தை தோள் கொடுத்து தாங்கினாங்க. அதனால அவருடைய சந்ததிக்கு பெரிய ஆசீர்வாதம் வந்ததாம். தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் உங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மனம் தளராதபடிக்கு, அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, அவர்களை நீங்கள் இன்னும் அதிகமாக உற்சாகமுள்ள வார்த்தைகளை சொல்லி, விசுவாசமுள்ள வார்த்தைகளை சொல்லி, அவர்களுக்கு என்னென்ன உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவிகளை அனைத்தையும் நீங்கள் செய்து அவர்களுடைய கரத்தை நீங்கள் தாங்கி நின்றால், அவர்களுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்கி நின்றால், உங்களுடைய பெயரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார், கிறுக்கி போட மாட்டார். அதே நேரத்தில் நீங்கள் அவ்விதமாய் தாங்கும் பொழுது இதனால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு வருகிறது தெரியுமா? உங்கள் சந்ததிகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தர் உங்கள் சந்ததிகளை தெய்வ சந்ததிகளாக, பரிசுத்த சந்ததிகளாக, என்றைக்கும் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற சந்ததிகளாக, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுகிற சந்ததிகளாக கர்த்தர் உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகையால்
இரண்டாவதாக உங்கள் பெயர்கள் ஜீவபுஸ்தகத்தில் இருக்க வேண்டுமானால் ஊழியக்காருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும், அவர்கள் மனம் தளர்ந்து விடாதபடிக்கு தாங்க வேண்டும் சொல்கிறார். மூன்றாவதாக கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பேர் எழுதப்பட்டு இருக்கிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பதாகவும் அவருடைய தூதர் முன்பதாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய பேரை நான் ஜீவ புஸ்தகத்தில் ஏற்கனவே நான் எழுதி வச்சிருக்கிறேன். அவன் பேரை நான் கிறுக்கி போடவே மாட்டேன். அவன் ஜெயம் கொண்டு ஒரு நாள் பரலோகத்துக்கு வருகிற நேரத்தில் நான் பிதாவுக்கு உண்பதாக தூதர்களுக்கு உண்பதாக அவனுடைய நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியானால் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் யார் தங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் பெறுகிறார்களோ அவர்களுடைய பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பாராம், கிறுக்கி விடவே மாட்டாராம். அவர்களுடைய பேரை கர்த்தர் பரிசுத்த தூதர்களுக்கு உண்பதாக பிதாவுக்கு உண்பதாகவும் அவர் அறிக்கையிடுவாராம். தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுவதற்கு முன்பதாக அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எல்லாம் குறைவு தான். சில கஷ்டங்கள் வரலாம், சில மனுஷர்களுடைய சில பிரச்சனைகள் வரலாம், சின்ன வியாதிகள் வரலாம், துன்பங்கள் வரணும், எல்லாம் வரத்தான் செய்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் உண்மையாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு எப்படியாயிலும் நான் பரலோகம் போக வேண்டும், அந்த இயேசுவை நான் தரிசிக்க வேண்டும், பரலோகம் போக வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு தன்னை அர்ப்பணித்து ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு வருகிற நேரத்தில் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இந்த பூமியில் அதிக போராட்டம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பாருங்க, அதுவரைக்கும் அந்த மனுஷன் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுகிறது வரைக்கும் அதற்கு முன்னே அவன் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசை பிரியப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டான். அவன் விரும்புகிற அத்தனை கிரியைகளை இந்த பூமியில் நடப்பிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் இப்பொழுதோ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறதுனால அவன் அவர்களுக்கு சத்துருவாக மாறி தன்னால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டுமோ, உபத்திரவத்தை கொடுக்க வேண்டுமோ, வேதனைப்படுத்தி எப்படியாயிலும் ஆண்டவருடைய அன்பிலிருந்து அவர்களை விலக வைக்கணும், எப்படியால் அவர்களை பின்வாங்க வைத்து தோல்வியை சந்திக்க வைத்து இந்த ஜீவ புஸ்தகத்தின் பேரை எழுதியிருக்கிற பேரை கிறுக்க வைத்து விட வேண்டும் சொல்லி தன் முழு பலத்தோடு கூட அவன் போராடுவான். தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் பிசாசானவன் அவன் அப்படி போராடுகிறான் என்று சொன்னால் பாருங்க, அவன் ஏற்கனவே நாம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தை தான் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் வாஞ்சித்தவன். ஆசைப்படுகிறதுனால ஒன்றும் இல்லை. பாருங்க, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் அவருக்கு ஒப்பாக இருக்கணும்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான் பாருங்க. ஆனால் அதே நேரத்தில் அவன் என்ன செய்யட்டான்? ஆசைப்படுகிறதுனால ஒன்றும் இல்லை. ஆண்டவர் பரிசுத்தவான்களை கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி பரலோகத்தில் கூட்டி சேர்க்கிறது பைபிளே சொல்லுகிறது. அவருக்கு ஒப்பாக நம்மை வைப்பதற்காக என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் என்ன செய்தான்னு சொன்னால், அவன் என்ன செய்தான்? வடப்புறத்தில் உள்ள ஆராதனை கூடங்களெல்லாம் அந்த ஆராதனையெல்லாம் தன் பக்கமாக திருப்ப ஆரம்பித்தானாம். ஒரு கூட்டம் பேர் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கே தெரியாமல் அவன் என்ன செய்தானா, அவன் பிரயாசப்பட்டு ஒரு கூட்டத்தை தன் பக்கமாக இழுத்தான். அதுதான் மிகப்பெரிய பொல்லாப்பாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை பாருங்க, அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இதனால் அவன் செய்கிற அந்த வஞ்சனையான சுவாபங்களை செயல்களை ஆண்டவர் கண்டு அவனை தன் ஸ்தானத்தில் நில்லாதபடிக்கு அவனை தள்ளிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கீழே தள்ளப்பட்டவன் ஒரு கூட்ட தெய்வதூதர்களை இழுத்து கொண்டு வந்தான். அவர்கள் அனைவருமே பிசாசாய் மாறினார்கள். ஆகையினால் அவனுடைய வாழ்க்கையில் அதன் பிற்பாடு தான் மனுஷனை கர்த்தர் படைத்து தன் சாயலில் படைத்து அவன் தன்னோடு கூட தனக்கொப்பாக தன்னுடைய சிங்காசனத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்பட்டார் பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்தில், நான் ஆசைப்பட்ட அந்த ஸ்தலத்தில் என்ன தள்ளிட்டு இந்த மனுஷரை கொண்டு வந்து அவர் நிறுத்துவாரா வைப்பாரா, அது எப்படி வைக்கிறார் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிதான் அதிலே அந்த மனுஷனை அந்த ஸ்தானத்தில் போக விடக்கூடாது என்று சொல்லித்தான் பிசாசானவன் அவன் அதிகமாக
பரலோகம் போகுவதற்கு ஆசைப்படுகிற அர்ப்பணிக்கிற அதே பிள்ளைகளுக்கு விரோதமாக முழு அவன் பலத்தோடு அவன் போராடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் உலகம், மாமிசம், பிசாசு, இது மூன்றும் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கு விரோதமாக முழு பலத்தோடு கூட போராடும். பாருங்க, நீங்கள் பாவியாக இருக்கிற நேரத்தில் சாத்தான் உங்களுக்கு எதிர்த்து நிற்க மாட்டான். சாத்தானால உங்களுக்கு தொந்தரவு இல்லை. அவன் உங்களுக்கு விரோதமாக எதிர்த்துன்னு உங்களை யுத்தம் பண்ண மாட்டான். ஆனால் நீங்கள் எப்பொழுது பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறீர்களோ, எப்பொழுது நான் பரலோகத்துக்கு எப்படியாயிலும் போக வேண்டும் சொல்லி நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களோ, அப்பொழுதுதான் அவன் உங்களுக்கு சத்துருவாக மாறி உங்களுக்கு விரோதமாய் தன் முழு பலத்தோடு அவன் யுத்தம் பண்ணுகிறான். அவ்விதமாக யுத்தம் பண்ணுகிற நேரத்தில் சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்து விடுகிறார்கள்? அவர்கள் பயந்து தளர்ந்து சோர்ந்து போய், வேண்டாயா, இந்த ஆவிக்குரிய ஜீவிதமே வேண்டாம், நான் பரலோகம் போகணும்னு ஆசைப்பட்டு பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி வந்தால் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய போராட்டம் வருகிறதே, இவ்வளோ பிரச்சனை வருகிறதே, ஆகையினால அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு சொல்லி பின்வாங்கி விடுகிறாங்க. பின்வாங்கி ஜெபத்தை நிறுத்தி விடுகிறார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கூடி ஆராதிக்கிற ஆராதனையை நிறுத்தி விடுகிறார்கள். வேதம் வாசிக்கிற நிறுத்தி விடுகிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் செய்கிற நற்கிரியைகளை விட்டு விடுகிறார்கள். சாதாரண மனுஷராக வாழ்ந்துட்டால் நமக்கு பிரச்சனையே இல்லை, நமக்கு ஒரு போராட்டம் இல்லை என்று சொல்லி அவர்கள் விலகி விடுகிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக இருக்கிறது. அவருடைய ஆவிக்குரிய சுத்தத்தில் வருகிற ஒரு பெரிய தோல்வி பாருங்க. ஆனால் அதே நேரத்தில் சத்துரு எத்தனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, அவன் எந்த விதத்தில் எனக்கு விரோதமாக அவன் எழும்பி எனக்கு என்ன வேதனைகளை, துன்பங்களை, பாடுகளை அவன் கொண்டு வந்து எவ்வளோ நஷ்டங்களை, இழப்புகளை கொண்டு வந்தாலும் நான் இன்னும் போராடுவேன். நான் எப்படியாயிலும் என் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இந்த உலகம், மாமிசம், பிசாசம் நான் எப்படியாயிலும் இயேசுவின் நாமத்தினால நான் ஜெயிப்பேன். நான் பரலோக ராஜ்யத்தில் எப்படியாயிலும் நான் போக வேண்டும், அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிசாசோடு தன்னுடைய வாழ்க்கையில் யார் எதிர்த்து போராடுகிறார்களோ, போராடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். அவர்கள் ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களாக இந்த உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசையும் ஜெயித்து அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் வருகிறார்கள். அவர்களுடைய பேர் கேட்கப்படாமல் அந்த தேவனுக்கு முன்பதாக என்றைக்கும் இந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்குமா? அப்படிப்பட்டவர்கள் அவிதமாய் போராடி ஜெயம் எடுக்கிறவர்களைத்தான் விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்தவர் வருகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஜாதியாரும் தோன்றின காலம் முதல் அதுவரைக்கும் நடந்துராத பயங்கரமான வேதனைகள், அதுவரைக்கும் நடந்துராத அந்த பயங்கரமான ஆபத்துகள் இனிமேலும் சம்பவிக்க போகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆபத்துகள் சம்பவிக்கிற நேரத்தில் ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், நான் வருவேன். நான் வந்து என்னுடையவர்களை யார் யார் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக அவர்கள் ஜீவிக்கிறார்களோ அவர்களை என்னிடத்தில் நான் மீட்டு என் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வேன் சொல்கிறார். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று நீதியை நிறைவேற்றுகிறவர்கள். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் தான் ஊழியக்காரர்களோடு ஊழியம் நிறைவேறுவதற்காக சகல விதத்தில் நம்முடைய ஊழியத்தை அவர்கள் தாங்கி அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேரிடப்பட்டவர்கள் தான் என்ன உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், அந்த பிசாசானவன் உலகம், மாமிசம், பிசாசாக இருந்து இந்த ஆவியாத்ம சரத்துக்கு விரோதமாக என்ன போராட்டங்களை கொண்டு வந்தாலும் அதில் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் போராடி ஜெயம் எடுக்கிறவர்கள், அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அவர்களை கர்த்தர் விடுவித்து தம்மோடு கூட சேர்த்து கொள்வதற்காக இயேசு வருகிறார். இன்றைக்கு என்னுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரி, அருமை தாயாரே, தகப்பனாரே, வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? இல்லையானால் உங்களுடைய பேர் இன்றைக்கு ஜீவ புஸ்தகம் எழுதப்படுவதற்கு இடம் கொடுங்க. அல்லது எழுதின பேர் கிறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா? மனம் மாறுங்க, பாவ அறிக்கை செய்யுங்க, க்ஷயம் எடுங்க. ஜீவ புஸ்தகத்தில் பேரிடப்பட்டவர்களாய் மாறி அவர் வருகையில் போகுவதற்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமா? கண்களை மூடி நாம் செபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, நீ பேசின உடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான்னு சொல்லி எழுதியிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களோ அந்த பயங்கரமான ஆபத்துகள் நடைபெறுகிற காலத்தில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக
வேதத்தில் கர்த்தர் எழுதியிருக்கிறீரப்பா. அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் கர்த்தர் எங்களுக்கு நீர் கற்றுத்தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று நீதியை நிறைவேற்றி நீதிமானாக வேண்டும். கர்த்தாவே, நாங்கள் ஊழியத்தை சகல காரியங்களிலும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஊழியக்காரருடைய ஊழியம் நிறைவேற தாங்க வேண்டும். அதே நேரத்தில் சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களிலும் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் போராடி ஜெயம் எடுக்க வேண்டும். அப்பொழுது புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டு என்றைக்கும் நிலை நிற்கும். இந்த உலகத்தில் வருகிற ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவோம் என்பதை கர்த்தர் பேசினுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய பெயர்கள் புஸ்தகத்தில் எழுதப்படுவதாக. ஆண்டவரே, வரப்போகிற ஆபத்திலிருந்து இவர்கள் விடுவிக்கப்பட்டு உம்முடைய வருகையில் உம்முடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவார்களா ராஜா. அதற்கு ஏற்ற பிரகாரமாய் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்தும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இறப்படியே செய்து ஆசீர்வதிக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவ்விதமாய் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியுங்க. புஸ்தகத்தில் எப்படியாயிலும் பேர் இருக்கிறதா என்பதை வசனத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்த்து பேர் எழுதப்பட இடம் கொடுங்க. உலகத்தில் வருகிற ஆபத்தில் மீட்கப்படுங்க. வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.